நம்ம சூர்யாவோட கருப்பு படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் நம்ம இந்தியன் சினிமா அளவில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸில் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். கலெக்ஷன் வைஸ் 5th பிளேஸில் இருக்க நம்ம சிரஞ்சீவி கார் ஆக்டிங்கில் இந்த சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆன மனசங்கர வரப்பிரசாத் காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 300 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி. 4th பிளேஸில் இருக்க நம்ம சூர்யா சாரோட கருப்பு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 340 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு தமிழ் மூவி. 3rd பிளேஸில் இருக்க நம்ம ராம் சரண் ஆக்டிங்கில் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க பெட்டி. ஸோ இந்த படம் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி இப்போ வரைக்கும் 378 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி. ஸோ இந்த படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் 2nd பிளேஸில் இருக்கிறது சன்னி டியோல் அப்புறம் வருந்தவான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் பார்டர் 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 450 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஹிந்தி மூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பு கிடையாது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம ஆதித்யா அதோட டேரக்ஷனில் ரன்வீர் சிங் ஆக்டிங் ரிலீஸ் ஆன துரந்தர் 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1820 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் மூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த படத்தோட கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒன்று ராமாயணா இல்லைனா யஷோட டாக்ஸிக் ரெண்டு படத்தில் ஏதாச்சும் ஒன்று பிரேக் பண்ண போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எது பண்ணுன்னு. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் 5 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா அளவில் 2 தெலுங்கு படம், 2 ஹிந்தி படம் இருக்குது, ஒரே ஒரு தமிழ் படம் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகும் மூவிஸில் எந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 லிஸ்ட்டில் வரப்போகுது, அப்புறம் கருப்பு படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 படத்தில் நீங்கள் எந்தெந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.